இதற்கு முன்பு இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் மதுக்கடைகளை திறந்தார். ஸ்டாலின் அதற்கு ஒரு படி மேலே சென்று இவர் ஆட்சியிலே கஞ்சா, காக்கேன், ஹெராயின், அபின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் என்ற போதைப் பொருட்கள். இப்போ மது கூட குடிச்சிட்டா வந்து வீட்டுக்கு வந்தா அவனுக்கு தெரிஞ்சு போடும். உங்களுக்கு தெரியும், நாத்தடிக்கும், ஒரு மாதிரி தெரியும். ஆனால் போதை மாத்திரை, போதை மருந்து, போதை பொருள், இதெல்லாம் ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்தானா உங்களுக்கு தெரியாது. தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆகிடும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு டாக்டராக நான் சொல்கிறேன், எனக்கு அக்கறை இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறைகள், நீங்கள் தம்பிகளும் தங்கைகளும் அடுத்த தலைமுறை. ஆனால் இன்னைக்கு கலாச்சாரம் மாறிட்டு போயிடுச்சு. பஸ்ஸில் போனால் பள்ளிக்கூடம் போகிற மாணவிகள் குடிச்சுக்கிட்டு போதுங்க, கஞ்சா அடிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். வாதியார் கேள்வி கேட்டால் திருப்பி முறைக்கிறான், வாதியார் அடிக்கிறான், வாதியார் பயப்படுறான். இதுதான் இந்த திமுக ஆட்சி, திருட்டு திமுக ஆட்சி. இந்த ஆட்சி தான். இதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காகத்தான் இங்கே நான் வரிய தந்திருக்கின்றேன்.